ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். 6,4 மற்றும் 1,-7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டை எக்ஸ் அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, 6,4 1,-7. இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு கோட்டு துண்டு இருக்குது. அது எக்ஸ் அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னாலே ஃபார்முலா என்ன அப்படின்னா எம் x2 + n x1 இஸ் டிவைடட் பை m + n, m y2 + n y1 is divided by m plus n. இதில் x2 இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1. ஸோ m இன்று 1 ப்ளஸ் n x1 என்ன அப்படின்னா 6 பை m plus n அப்படியே வச்சுக்கணும். m y2 இருக்க இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா -7 ப்ளஸ் n y1 இருக்க இடத்துல 4 is divided by m plus n. இப்போ பாருங்கள், எம்ஐயும் ஒன்றையும் பெருக்கணும் அப்படின்னா ஒரு எம் தான் வரும். ஸோ எம்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆரை எண்ணையும் பெருக்கினா 6n இஸ் டிவைடட் பை m + n, 7 எம்ஐ -7 எம்ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -7m ப்ளஸ் 4n இஸ் டிவைடட் பை m + n. எக்ஸ் அச்சு தானே எந்த விகிதத்தில் பிரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய் இருக்க இடத்துல 0 போடணும். அப்போ x, 0. இப்போ பாருங்கள், m plus rn is divided by m plus n equal to என்னதுன்னு வரும் அப்படின்னா xன்னு வரும். ஸோ அதை விட்டுறலாம். இப்போது -7m plus 4n is divided by m plus n equal to என்ன வரும், 0 வரும். m plus n equal to அந்த பக்கம் வகுத்தலில் இருக்கிறது பெருக்கலில் போகும். ஸோ 0வையும் m plus n-ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம், -7m plus 4n equal to 0 அப்படின்னு எழுதலாமா? -7m மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 4n ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா -4n போகும். இப்போது n ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா வகுத்தலில் வருமா, பெருக்கல்ல இருக்க n. அப்போ m/n ஈக்குவல் டு -4 பை பெருக்கல்ல இருக்கிற 7 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகையில் வகுத்தலில் போகும். ஸோ -4/-7ன்னு வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், 4/7. அப்போ எந்த விகிதத்தில் பிரிக்கி அப்படின்னா 4:7. ஆன்சர் என்ன, சி, 4:7. கொஸ்டின் நம்பர் 10. sin ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 மற்றும் காஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2 எனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்காங்க, 1/2, காஸ் பீட்டா 1/2. இப்போது sin 1/2ஓட மதிப்பு என்ன, sin 30 டிகிரி. காஸ் 1/2ஓட மதிப்பு என்ன, காஸ் 60 டிகிரி. இப்போ பாருங்கள், சைனும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி, காசும் கேன்சல் ஆயிரும், பீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்டிருக்காங்க. அப்போது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டணும் அப்படின்னா 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆன்சர் பி, 90 டிகிரி. தேங்க்யூ.